வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. நல்ல குளிர்ச்சியையும் சுவையையும் தந்து நம்ம தாகத்தை தணிக்கக்கூடிய தர்பூசணி ஜூஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு பஞ்சிங்கோட எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ்க்கு 1/4 டேபிள்ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்து அது மூழ்கிறத காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா பெருசாக ஊறி வந்துடும். இப்போது தண்ணி பழத்தில் ஒரு பிக் பீஸ் எடுத்துக்கலாம். என்னோடய கை சைஸுக்கு இது இருக்குது. நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் ஒரு குட்டி பீஸ் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 புதினாவோட இலைகளை சேர்த்துக்கோங்க. பாதி அளவு லெமன் ஜூஸ் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தனிப்பழத்துலேயும் சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு இந்த ஜூஸஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ தர்பூசணி ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா, நல்லா பெரிய கண்ணாட்டம் வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே சர்வ் பண்ணுற கிளாஸில் மாற்றிடலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுட்டோன்னா சுவையான வெயிலை தணிக்கும் தர்பூசணி ஜூஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்ல ஆளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எப்போதும் boomas feathers கனெக்டடாகவே இருங்க. தேங்க்யூ.